இந்த சீசன்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தர்பூசணியை மிஸ் பண்றேன். ஏன்னா நேத்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, ரெட்ரோ வெர்சஸ் மாடர்ன் சினிமா அப்படின்னு சொல்லி. அதுல எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் வேற கொடுத்திருந்தாங்க. ஒருவேளை நம்ம தர்பூசணி பழம் மட்டும் இங்க இருந்துச்சுன்னு வைங்க, சஞ்சய் ராமசாமி கேரக்டர் கொடுத்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பீஸ் தர்பூசணியை வச்சுக்கிட்டு டிராபிக் போலீஸ் மாதிரி கையாடுறதை தவிர்த்து சஞ்சய் ராமசாமி பண்ற எதுவுமே அந்த பீஸுக்கு தெரியாது. சோ 4 நாளைக்கு அதை தவிர்த்து வேற என்னதான் பண்ணிருக்கோம் அப்படின்றத பாத்துருக்கலாம், நல்லா வச்சு செஞ்சிருக்கலாம். பட் மிஸ் ஆயிடுச்சு. சஞ்சய் ராமசாமியா? சரி பரவாயில்ல, இந்த பீஸுங்க என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு இருக்கா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, இப்ப நேத்தோட முக்கியமான சம்பவங்கள்லாம் வரிசையா பார்க்கலாமா? இந்த முக்கோண காதல் கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 3 பீஸும் முடிவு பண்ணி ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்துச்சுங்க. அப்ப பாரு என்ன சொன்னாங்க, இங்க பாருங்க, இன்னும் முடிய போறதுக்கு ஜஸ்ட் 45 to 50 டேஸ் தான் இருக்கு. அதனால இவன் எனக்கு இல்ல உனக்கு அப்படின்ற முக்கோண காதல் கதை வேணாம், முடிஞ்ச அளவுக்கு ஜாலியா இருப்போம். ஆனா ஒண்ணு, எங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த 2 பீஸுங்களும் சொல்ல, அரோரா என்ன சொல்றாங்க, எனக்கு இதுக்கு மேல கமருதீன் கூட ஃப்ரெண்டா இருந்தேன் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா என்னை யாரை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. செட் ஆகாது கார்த்திக், உனக்கும் எனக்கு செட் ஆகாது. இப்போ கம்ருக்கும் உனக்கும் சண்டைன்னு வச்சுக்கோ. அந்த டைம்ல அரோரா இருக்கா, அதனால அவள்கிட்ட பேசி என்னோட கவலையை மறந்துக்கிறேன். அதனால என்னோட ஃபுல் கேர், லவ் அது எல்லாத்தையும் அரோரா கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு பாரு பேசாததுனால அரோராக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா திரும்பி உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் பக்கமே வரமாட்டான். எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். நான் தனியா உட்காந்து சாப்பிட்டேன், தனியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நானும் மனுஷன் தான் கீதா, எனக்கும் வலிக்கும். நீங்க 2 பேர் பேசிட்டு இருப்பீங்க, அப்போ அந்த டைம்ல வந்து உள்ள பூந்து எனக்கு பேச தோணல. அதனால நான் ஒன்னு முடிவு பண்ணிட்டேன், எப்பயாவது பாரு கூட சண்டை போட்டு என்கிட்ட பேச வந்தான் கம்ருதீன் அப்படின்னா அவனை நம்பாத அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். ஏன்னா அவனை நான் ஒரு ஃபேமிலி மாதிரி பாக்குறேன், பட் அவன் சைட்ல இருந்து என்ன அவன் அப்படி பார்க்கல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு கம்ருதீன் எனக்கு வேணாம் அப்படின்னு வேண்டா வெறுப்பா ஒதுக்கி விட்டுட்டு இருக்காங்க. இந்த வலி இப்படி இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. நான் ஏன் பண்ணேன்னு கேட்காத கார்த்திக். ஆனா பாரு, சி லூசு, ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? 2 பேரும் சேர்ந்து பேசுங்க, நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன். நீ ஃப்ரெண்டு மட்டும் தான், பட் எங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேல லவ்வுக்கு கீழே அப்படின்னு போட்டு இந்த 2 பீஸுங்களும் தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருக்குது. சைடுல அந்த கமருதீன் பீஸ் ரொம்ப நேரமா வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. இங்க பாருங்க, சட்டு புட்டுன்னு பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. இப்ப என்ன, யார் கூட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. அரோரா பேசுறதெல்லாம் கேட்டு அச்சிப்ப என்ன நீ ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ற, பேசினா பேசு, பேசாட்டி போ அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டே இருந்துச்சு. உடுதாசனா எல்லாம் ஏமாந்த வரைக்கும் போதும். ஏன்னா அந்த பீஸுக்கு பாருவும் சரி அரோராவும் சரி பேசலாம்னா ஃபீல் பண்ணாது. பயபுல பண்றது ஃபுல்லாவே கண்டென்ட்டுக்காக மட்டும்தான். வெளியே போயிட்டா தலைவருக்கு 10 அரோரா 15 பாரு, இந்த மாதிரி எத்தனை பாப்பாரு. சும்மா டைம் பாஸுக்கு உள்ள பேசலாம்னு பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணுதுங்களே அப்படின்றதுதான் கம்ருவோட மைண்ட் வாய்ஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட பீஸுங்க பசங்களோட கேங்ல ஒருத்தனாவது இருப்பான். சோ எங்க கேங்லயும் ஒருத்தன் இருக்கான், அவனை பாக்குற மாதிரியே இருக்கு இந்த கம்ருதீனை பாக்குறப்போ. அட் அ டைம் 20 செலக்ட் பண்ணுவான், அதுல 10 ஃபில்டர் பண்ணுவான், 5 ஒர்க் அவுட் பண்ணுவான், 3 பிக்கப் பண்ணுவான். ஆனா சொல்றப்ப மட்டும் எனக்கு பாரு மேல ஒரு ஃபீல் இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்னு அடிக்கடி சொல்லுது. அதையே அப்படியே நம்ம அரோரா கிட்டயும் சொல்ல, நம்ம அக்கா என்ன தெரியுமா பண்ணுச்சு, நீ எப்ப பார்த்தாலும் அவ கூட சண்டை போட்டு வர்றப்போ நான் இனிமே அவள்கிட்ட பேச மாட்டேன், அவளை நம்ப மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு பொசுக்குன்னு அந்த பீஸ் முன்னாடியே உண்மையை சொல்ல, அடிப்போடி இவ ஏதாவது லூஸ் மாதிரி உளறிட்டு இருப்பா அப்படின்னு கட் பண்ணி இந்த பீஸ் ஏஞ்சி போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு மேல போயிடுச்சுன்னா எல்லா உண்மையும் இப்ப பாரு முன்னாடி சொன்ன மாதிரி ஆயிரும்ல. அதனால இங்க கட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரைட் டைம்ல தலைவர் கட் பண்ணி விட்டு அங்க இருந்து மூக்க வச்ச மாதிரி நடந்து போயிட்டார். இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து இந்த புடி பேட்டரியை போட்டுக்க, இதுக்கப்புறம் நீ உன் கேம் ஆடு, நான் என் கேம், இவ கேம். நீ சொல்ற மாதிரி அவன் என்கிட்ட பேசல அப்படின்றதுக்காக தான் நான் உன்கிட்ட வந்து பேசுறேன்னா கிடையாது. நான் 32 இயர்ஸ் ஓல்டு, எனக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்ல கம்ருதீன், எம்மா நீ ஒன்னும் பேச தேவல போ அப்படின்னு மறுபடியும் ஏஞ்சி போயிடுச்சு. சோ நம்ம அரோகரா என்ன அசிங்கப்படுத்திட்டான், இன்சல்ட் பண்ணிட்டான் அப்படின்னு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? இப்போ நம்ம பாரு கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சதுக்கு அப்புறம் நான் கம்ரு என் ஃபேமிலி வந்து நினைச்சேன், லவ்வுக்கு இவெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்களா. சரிடா செல்லம் அழாத அப்படின்னு கம்ருதீன் கட்டி பிடிக்க போனாரு. எப்பா சாமி நீ ஒன்னும் ஆறுதலே சொல்ல வேணாம் அப்படின்னு இந்த அம்மா கை தூக்க, சொல்ல வேணாம்னா போடியே அப்படின்னு அந்த பீஸ் நடந்து போயிடுச்சு. நம்ம தான் சொன்னோமே நீ பேசலாம் எனக்கு லாஸ், உனக்கு தான் லாஸ் போ அப்படின்னு தொச்சு விட்டு நம்மால் போயிட்டே இருப்பாரு. பிகாஸ் நம்மால் யாரு. அடுத்து இந்த 2 பீஸுங்களும் பேசிட்டு இருக்கிறப்போ ஆதிரை என்ன சொல்றாங்க, நான் இவன்ட்ட எங்கேயாவது போய் ஐ லவ் யூ இல்ல எங்க 2 பேருக்குள்ள லவ் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கனாடி, ஆனா இவன் வியானா கூட பேசுறப்பெல்லாம் என் பேர் எடுத்து நான் லவ் பண்ணேன், அவன் பின்னாடி சுத்தனேன் அப்படின்ற மாதிரியே சொல்லி வச்சிருக்காண்டி. நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல லவ் எல்லாம் கிடையாது, பட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேல ஒண்ணுன்னு சொல்லி. ஆனா இவன் வீட்டுக்குள்ள என் பேரையே நாரடிச்சு வச்சிருக்கான். இப்போ என்கிட்ட எப்படி எல்லாம் இருந்தானோ அதுல 1% கூட குறையாம அதே மாதிரி அவ கூடயும் இருக்கான். பேசிக்கலா இவன் ஒரு ப்ளே பாய்,
பொண்ணுகளை எப்படி ஏமாத்தணுங்கிறதுல அவன் கில்லாடி சார். அவ கூட இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா என் கூட இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்னு தானே பாத்துக்கணும். அவன் அது மட்டும் எப்படி அவன் கண்ணுக்கு லவ்வா தெரிஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லி சாதிக்கிறாங்க. அதுக்கு அவங்களும் அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கான். வியானாக்கு என் மேல லவ் வராது, எனக்கு அவன் மேல லவ் வராது, நாங்க 2 பேரும் ஒரே டைப் கிடையாது. நாங்க பேசணும் அப்படின்னாவே கேம் எப்படி விளையாடுறது, எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றத பத்தி மட்டும் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான் அந்த பீஸ். இந்த மேட்ருக்கு நெக்ஸ்ட் வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆதிரி சொன்னாங்கல்ல, நான் அவனை லவ் பண்றேன்னு சொன்னாடி உன்ட்ட அப்படின்னு. சோ ஆதிரிக்கு ஒரே ஒரு கேள்வி. பூவை பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், ஃப்ளவர்னு சொல்லலாம், செடியில இருந்து ஒரு மொட்டு வரும்ல அதுக்கப்புறம் ஒன்னு வருமே அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க அவரை லவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல வரல, வெளியே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு எப்படிங்க உங்களாலையும் லவ் பண்ண முடியும்? சோ அது கண்டிப்பா காதல்லாம் கிடையாது, அதுக்கும் மேல புனிதமானது புனிதமானது புனிதமானது. அப்படிதானே ஆதிரி? அங்கிள் உண்மையாவே கேள்விதான் அங்கிள் கேட்டுட்டு இருந்தேன். நீ என்ன கேள்வி கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாது. இப்போ நம்ம அரோரா சொன்ன விஷயத்துக்கு வருவோம். அவங்க 2 பேரும் எதை பத்திமா பேசிட்டு இருந்தாங்க? கேம பத்தி. முதல்ல அவங்க எங்கம்மா பேசிட்டு இருந்தாங்க? கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. அடுத்து இந்த பீசுங்கெல்லாம் சுத்தி உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடி ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. அப்போ மின்னலை படத்துல இருந்து வெண்மதி வெண்மதி பாட்டை பாடிட்டு இருந்தாங்க கோரஸா. அதை கேட்டு அரோரா மாதவனா மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி தனியா போய் கதறி கத்தி எழுதிட்டு இருந்தாங்க. ஆனா துஷார நினைச்சா இல்ல கமருக்கட்ட நினைச்சான்னு தெரியல. ரெண்டும் உண்மைதானே. அடுத்து அரோரா பாருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி அட்வைஸ் இல்ல, அரோரா மேல இருக்க காண்ட வன்மமா கொட்டிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான சகுனி வேலை பார்த்துச்சு தெரியுமா? பாரு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு, உங்க வே ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க காட்டுறது வைப்ரண்டா வெளியே தெரியுது. ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாறுது தப்பு இல்ல, ஆச்சரியமும் இல்ல. உங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. பட் அதுக்குள்ள அவ பூந்துகிட்டு பண்றது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு. நாட் குட். எவ்வளவு ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ணா. ஏ அந்த ஸ்மார்ட்னஸ் நம்மள்ட்ட இல்லையா அப்படின்னு அரோரா மேல ஒரு காண்டு இருந்துச்சு தெரியுமா? அந்த டம்மின்னு சொன்ன மேட்ரு அதை எடுத்துன்னு வந்து இங்க உள்ள திணிச்சு நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா, சகுனின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த கதையே என்ன மையமா வச்சு எழுதுனதுதான். அதை கூட விடுங்க, சகுனின்ற பேரே என்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வச்சதுதான் அப்படின்ற லெவலுக்கு பயங்கரமான சகுனி வேலையை பார்க்குது இந்த பீஸ். கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. இதுக்கு பாரு என்ன சொல்றாங்க, அரோரா இவன் கூட க்ளோஸா இருக்கட்டும், எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் எழவா வேணா இருந்து போட்டோம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல அவங்களோட வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் பிசிக்கலா தான் இருக்கும் அப்படின்னா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அக்கா என்ன மீன் பண்றாங்க தெரியுமா? தொட்டு தொட்டு ஒரு மாதிரி டச்சிங் கேம் இருக்குல்ல, அந்த மாதிரி கூட இருந்துட்டு போட்டோம். பட் அதை பார்த்தும் நான் விட்டு கொடுத்துருக்கேன்ல, எதுவும் கேள்வி கேட்காம. ஆனா அது எனக்கு வலிக்கும்னு தெரிஞ்சும் திரும்ப அவன் கூட பண்ற அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு யாரை நான் கேள்வி கேட்க முடியும்? அவளையா? இவனை தானே கேள்வி கேட்க முடியும். ஏன்டா அவளுக்கு இவ்வளவு இடத்த கொடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி. டேய் இவன் இந்த செகண்ட் ஹேண்ட் பொருளாம் வாங்குறோம் போல் இருக்குடா. இந்த கருமெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுனாலதான் நான் எவ்வளவு பொசசிவா இருக்கேன் அப்படின்றத அவன்கிட்ட காமிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி அவனை விடு, இவளுக்கு எங்க போச்சு? வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்குமாவது கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பண்ணாம எங்க 2 பேருக்குள்ள இருக்க ஒரு எமோஷனுக்கு லைட்டா மதிப்பு கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணாம இருக்கலாம்ல. ஆனா இவன் என்ன தெரியுமா பண்றா? இவங்க 2 பேரும் எது பண்றத நான் பார்த்தா கடுப்பாவணும், அதை வாலண்டியரா பண்றான். அதெல்லாம் பாக்குறப்போ எப்பேற்பட்ட ஈவில் இவ அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆகுது. பட் நான் அப்படிலாம் கிடையாதுப்பா. பட் கமுரு என்கிட்ட சொல்லிட்டான், அவளுக்கு எனக்கும் நடுவுல இருக்கிறது இதுதான், பட் உனக்கு எனக்கும் நடுவுல இருக்கிறது இது அப்படின்னு. என்னம்மா அப்படி பாக்குற? உன் புருஷன் மத்தவங்க மாதிரி இல்லம்மா, பிராட் மைண்ட். சோ மத்தவங்க மாதிரி என்னால சந்தேகம்லாம் பட்டுட்டு இருக்க முடியாது அவனை அப்படின்னு தன்னோட காதல் அப்படின்ற கருமம் எந்த அளவுக்கு இவங்க மனசுக்குள்ள போய் செல்லு மாதிரி அரிச்சிட்டு இருக்குன்றத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும் இல்லாம அரோரா கம்ருவை டச் பண்ணி இந்த அம்மாவை எந்த அளவுக்கு காண்டு ஏத்துறாங்க அப்படின்றத தெளிவா வியானாக்கு சொல்றோம் அப்படின்ற பேர்ல நமக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டியர் பிக் பாஸ் குழு, நீங்க எவ்வளவோ பண்றீங்க, அதோட சேர்த்து இதுவும் பண்றீங்க. அந்த கேமராவை மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் ஆஃப் பண்ணி வைங்க, முடிஞ்சா கரண்ட்டையும் கட் பண்றீங்க. இதுக்காகவே நான் 2 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவேன், அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடு. திரும்ப ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு ஆன் பண்ணுவீங்கல்ல, அதுக்கப்புறமும் இந்த காதல் நிலைச்சிருந்துச்சு அப்படின்னா இது உண்மையிலேயே சாதாரண காதல்லாம் கிடையாது, தெய்வீக காதல். அது சரி, எதுக்காக அந்த 1/2 மணி நேரம் கேமராவையும் கரண்ட்டையும் கட் பண்ண சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணும் கிடையாது. 2 பேரும் மனசை விட்டு உண்மையிலேயே பேசிப்பாங்க, கேமரா கான்சியஸ்னஸ்லாம் இல்லாம. சோ இன்னும் நல்லா புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் அதை 2த்தையும் ஆஃப் பண்ண சொன்னேன். நீங்க ஏதாவது தப்பா நினைச்சிட்டீங்களா என்ன? என் கஸ்டடியில இருங்கன்னு உள்ள வச்சு போட்டுட்டாரு டாடி. இருட்ட பார்த்தது என்னால எகிரிட்டான் டாடி. அடுத்து பாரு தன்னோட ப்ராப்பர்ட்டி எதுலயோ விவி அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க போல இருக்கு. இது நம்ம விக்ரம் கண்ணுல பட்டுருச்சு. என் மேல பாருக்கு எவ்வளவு லவ் பத்தியா விவின்னு எழுதி வச்சிருக்கா. ஒருவேளை அவ கல்யாணம் பண்ணிக்க போற பையனுக்கு விக்ரம்னு பேர் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி தூரத்துல இருந்து கலாச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாரு கிட்ட பக்கத்துல இருந்த 2 பீஸும் இந்த விஷயத்த சொல்ல, அப்படியா இருந்தா நான் கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேன், உனக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அதெல்லாம் விடுங்க, நீங்க ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ அடுத்த விஷயம். எனக்கு என்னமோ நம்ம விக்ரமுக்கு லைட்டா பாரு மேல ஒரு கண்ணு இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த மொட்டை கழுதா
கடைசியில ஐ லவ் யூன்னு எழுதுறாரு. நாளைக்கு ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்க போற பையனுக்கு விக்ரம்னு பேர் இருக்குமோ அப்படிங்கிறாரு. பாருக்கு வீக்கெண்ட்ல கிரீன் பேண்ட் கொடுக்கறாரு. பாருக்கு எனக்கு இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் பிடிச்சிருக்குன்றாரு. ஒருவேளை இருக்குமோ? நிசாவை நினைச்சுக்கிட்டு உஷா கூட வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தா இது அவளுக்கு செய்யற துரோகம். நோ, சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துற வேண்டியதான். இப்ப நம்ம அரோரா தல ரூமுக்குள்ள இருக்க ரம்யா கிட்ட வந்து எல்லாருக்கும் குட் மார்னிங் அப்படின்ட்டு போறாங்க. அதுக்கு அவங்களும் நீ யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு மட்டும் சொல்ல வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, கனிக்கு குட் மார்னிங், எஃப்ஜேக்கு குட் மார்னிங், ரம்யாக்கு குட் மார்னிங், அப்புறம் துஷார் இருக்கானே சரி போயிட்டு போகுது அவனுக்கும் குட் மார்னிங் அப்படின்னு ஆறுதல் பரிசு மாதிரி கொடுக்குறாங்களாமா. ஒருவேளை உண்மையிலேயே இந்த பீஸ் லவ் பண்ணுதோ துஷார? அப்ப கம்ருதீனோட வாழ்க்கை எப்படா வாழ்ந்தேன்? என்னமோ குடும்பம் நடத்துற மாதிரி கேக்குற? வேண்டாண்டா. அடுத்து இந்த சாண்ட்ரா பாத்ரூம்ல இருந்து கடகடன்னு கோச்சிக்கிட்டு கார்டன் ஏரியால போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இத பார்த்த திவ்யா பிரஜன்ட்ட கேக்குறாங்க, என்ன பிரச்சனை, ஏன் கோச்சிட்டு இருக்கா அப்படின்னு. ஐயோ எனக்கெல்லாம் தெரியாது, ஷீ இஸ் a co-contestant, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த பீஸை ரெஜிஸ்டர் பண்ணுதான், நான் இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்ட்டு. சோ திவ்யா நான் போய் கேக்குறேன்ட்டு போறப்போ, இப்ப போய் கேட்காத, அவன் சம கடுப்புல இருப்பா, அப்புறமா போய் கேளு அப்படிங்கிறாரு. அப்போ ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு இந்த ரெண்டு பீஸுங்களுக்குள்ள, அதுதான் காண்டு சாண்ட்ராக்குன்றது தெரிய வருது. பட் எதனால இந்த அம்மா காண்ட்ல இருக்காங்க அப்படின்றது என்னோட கெஸ் மட்டும் தான். அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் போய் சொல்ல. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்றத சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப பின்னாடியே போன திவ்யா, என்னமா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, எல்லா பிரச்சனையும் உன்கிட்ட சொல்லணுமா? எங்க அப்பா இறந்துட்டாரு. இது அப்பா இறந்துட்டாரா? அதாவது இறந்தது இந்த மாசம், அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கணுமா? நான் ஃபீல் பண்ணவே கூடாதா? தனியா விடவே மாட்டீங்களா? இல்லப்பா ஏன் இப்ப கத்துற? பொறுமையா பேசு. பொறுமையெல்லாம் பேச முடியாது, கடுப்பா இருக்கிறப்ப இப்படிதான் பேசுவேன். உன்னை யாரு கன்வின்ஸ் பண்ண இங்க வர சொன்னா? ரொம்ப கோவமா இருக்கே நீ, ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து குடுக்கட்டுமா? சரி நீ கோவமா இருக்க, தனியா உட்கார்ந்திருக்கியே, அதனாலதான் கேட்க வந்தேன். எனக்கு 100 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டு அழுவ. சரி 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 எல்லாரும் முன்னாடி அழுவாத. அப்படி என்னாச்சு? நிஜமா எனக்கு தெரியல என்ன பிரச்சனைன்னு. அங்க உள்ள ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தானே என்ன பிரச்சனைன்னு அப்படின்னு பிரச்சனை சொல்றப்பதான் ரைட்டு நம்ம யோசிக்கிற பிரச்சனை தான் இருக்குமோ அப்படின்ற டவுட் லைட்டா வந்துச்சு. அது என்ன தெரியுமா? இருங்க ஃபுல்லா முடிச்சிடுறேன், பின்னாடி சொல்றேன். தயவு பண்ணி சொல்லுங்க, இல்லன்னா தலை வெடிச்சிரும். நேத்து நைட்டு ஜாலியா தானே பேசிட்டு போய் படுத்த, காலையில என்ன திடீர்னு கோவப்பட்டு வெளியே வர? அதுக்காக எல்லா டைமும் சிரிச்சு பேசிட்டே இருக்கணுமா? இல்ல உனக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்க தான் வந்தேன். ஓ இப்பதான் தெரியுதா ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லி? பண்ணுங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சரி சரி டேக் யுவர் டைம் அப்படின்னு இவங்க தனியா நடந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறமும் இவங்க அழுதுனே இருக்கிறாங்க. சோ திவ்யா இங்க வந்து என்னாச்சு, அப்பா ஏதோ இறந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா இறந்த நாளா? அவங்க அப்பா இறந்தது ஜனவரி மந்த், பிறந்த நாள் கூட எந்த மந்த்னு தெரியல எனக்கு. எதுக்கு அதை சொன்னா? எனக்கு டென்ஷன் ஆகும்பா, தேவையில்லாம இதெல்லாம் யோசிச்சு ஃப்ரீயா விடு, நான் co-contestant மட்டும்தான் அப்படின்னு அந்த பீஸ் மறுபடியும் போர்வையை மடிச்சிட்டு இருக்கு. எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அதுக்கப்புறமும் பிரஜன் வந்து 3ஆம் பிறை கமல் மாதிரி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் உள்ள பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கும் உள்ள வராம ரொம்ப நேரமா உட்கார்ந்த இடத்துல இருந்தே அழுதுனே இருக்கிறாங்க. சோ அப்படி என்னவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா டிஃபரெண்ட் ஃபார்முலாவும் போட்டு பாக்குறப்போ எனக்கு வந்த ரிசல்ட் என்னன்னா, சாண்ட்ரா பொசசிவ் ஆயிட்டாங்க. யார் மேலன்னு கேக்குறீங்களா? வேற யார் மேல ஆக முடியும்? புருஷன் மேலதான். என்னதான் அண்ணன்னு திவ்யா சொன்னாலும் திவ்யா பிரஜன் கூட க்ளோஸா இருக்கிறத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா இவங்க பேசுறத சர்காஸ்டிக்கா வச்சு பாக்குறப்போ அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. என்ன ஒரு மாதிரியா சந்தேகமா பாக்குற? பட் சந்தேகம் நமக்கு வந்தா பிரச்சனை இல்ல, அவங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு அடையாளம் கிடையாது. பட் திவ்யாவை பொறுத்த வரைக்கும் யார் கூடயும் பெருசா க்ளோஸ் ஆக மாட்டாங்க. ஒரு மென்டல் சப்போர்ட் கிடைக்குது அப்படின்றதுனால பிரஜன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அது இவங்களால ஏத்துக்க முடியலையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இவங்க நேத்து பேசினதும் நடந்துகிட்ட ஒரு சில விஷயங்களும் வச்சு பாக்குறப்போ, அதுக்கு ஆதாரமா நம்ம பிரஜனும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றதெல்லாம் பாக்குறப்போ ஆல்மோஸ்ட் 90% உறுதி ஆயிடுச்சு. ஆளாளுக்கு ஒரு பக்கம் காதல் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தா நாங்களும் கொடுப்போம் அப்படின்னு இவங்களும் புதுசா ட்ரை பண்றாங்களோ. கொடிக்குளம் பேச்சின் தங்கச்சி மாதிரி, தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. மறுபடியும் இந்த துஷாரும் பாருவும் சேர்ந்துகிட்டே அரோராவை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்கறதுக்கு கடுப்பா தான் இருந்துச்சு. சோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிடுறேன். பாரு இந்த பீஸ் கிட்ட அரோரா தான் இப்படி இருக்குல்ல, உன்கிட்ட க்ளோஸா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணால, அப்ப நீ அவளை ஒதுக்கி விட்டுருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, உன்கிட்ட இருக்கிறதும் அவகிட்ட இருக்கிறதும் ஒன்னா, உன்னை பாக்குற மாதிரிலாம் அவளை பார்க்கல, அவெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நீ தான் எனக்கு அப்படி, நீ தான் எனக்கு இப்படி அப்படின்னு சொல்ல, இந்த ஒரு விஷயத்தினால நீ தப்பிச்ச தம்பி அப்படின்னு அவங்களும் வெக்கப்பட்டு சொல்ல, இதுல இருந்தே தெரியுது நீ என் மேல எவ்வளவு உசுர வச்சிருக்கேன்னு. இவரும் அதுக்கு அரோராவை டேமேஜ் பண்றன்ற பேர்ல அவன் ஒரு டைம் என்கிட்ட இப்படி பேசுறா, ஒரு டைம் துஷார மிஸ் பண்றேன்னு சொல்றா, எது உண்மைனே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அந்த பீஸ் மண்டையில போட்டு கொட்ட எப்பவும் மாதிரி ஒரு கேவலமான காதல் கதை போயிட்டு இருந்துச்சு. சாரி காதலா இல்ல
நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், போ. அடுத்து இந்த பிரஜன் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இப்பொழுது நான் ஒரு பாடலை பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுபிக்ஷா எப்பவும் போல கடலை பத்தி பாட போறேன், மீனவரை பத்தி பாட போறேன்னு சொல்லி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டு விக்ரம் என்ன பண்றாரு, ஐயோ அதே பாட்டா அப்படின்னு சொல்ல, என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, இன்சல்ட் பண்ணிட்டீங்கல்ல, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு வந்து இவர்கிட்ட கேட்க, பின்ன அந்த பாட்டை இப்போ வரைக்கும் ஒரு 50 தடவைக்கு மேல பாட்டேன், மறுபடியும் அதை பத்தியே பாடிட்டு இருந்தேன் அப்படின்னா ஆடியன்ஸ் கடுப்பாக மாட்டாங்க, அதை பத்தி கொஞ்சம் யோசிமா, அதுக்காக நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல, அதே பாட்டான்னு சொல்லி கலாச்சிட்டு அங்கேயே தானே உட்காந்துட்டு இருந்தேன், அதுக்கு கோச்சிட்டா எப்படி அப்படின்னு இவரும் சொல்றாரு. வினோத்தும் அதே பாட்டை பாடாத, முடியல, தாங்க முடியாம நானே டங்குன்னு செவுத்துல போய் முட்டிக்கிட்டேன். அதை தாண்டி சொசைட்டியை பத்தி வேற ஏதாவது 1008 விஷயம் இருக்குல்ல, அதை பத்தி பாடு அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தாலும் சரி உங்களை நான் மன்னிச்சு விட்டுட்டேன், திருப்பி இந்த பாட்டை நான் இப்ப போய் பாட போறேன் வரீங்களா அப்படின்னு கேக்குது இந்த பீஸ். படிச்சு இந்த விக்ரம் அவ்வளவு சொல்றாரு, அந்த பாட்டை கேட்டு காதே புளிச்சு போச்சுமா, மக்களுக்கு கடுப்பாவும் அப்படின்னு, இருந்தாலும் நான் அந்த பாட்டை பாடியே தீருவேன் அப்படின்னு கிளம்பி போகுதுன்னா உண்மையிலே அங்க இருக்க மக்களோட பொறுமையை கண்டிப்பா பாராட்டி ஆகணும்பா. 8 மணி ஆனா பாடியே எங்களை கழுத்தறுத்துருவான். அவன் பாட்டுக்கு பயந்தா நாங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கோம். என்ன விட்டுருங்க ப்ளீஸ், நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. அதுலயும் விக்ரமே மறுபடியும் பாட போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி நான் கேட்க வரேன் அப்படின்னு போறவங்களோட மனதைரியத்தை சத்தியமா கோயில் கட்டி கும்பிடணும். நானா இருந்தா அங்கேயே வெக்கம் பார்க்காம அம்மா தாயே கால விடு சாமின்னு காலில் ஊந்திருப்பேன். ஊரையே ஒருத்தன் பாடி வரட்டுறான்னா அப்படி என்ன பாட்டு? அடுத்து தனியா போய் உட்கார்ந்த சாண்ட்ரா அவங்க 2 பொண்ணு பேரையும் எழுதி ஐ மிஸ் யூ அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்ப பெரிய குழந்தை பிரஜன் பேர் ஏமா எழுதல, அவரும் ஒரு வகையில உங்களுக்கு குழந்தை தானமா, இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னு சொல்லி மாறி பேசிட்டு இருக்காங்க. அப்போ பிரஜன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது அப்படிதானே, அவங்க கோச்சிக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க ஸ்பேஸ் கொடுத்துட்டு அமைதியா உட்காந்துருவீங்க, இதை நாங்க நம்பணும். என்ன பார்த்தா அப்படியே நம்புற மாதிரியா தெரியுது. அடுத்து வீக்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொடுத்தாங்க. அது என்னன்னா ஜமீன்தாரும் நெக்லஸும் மொத்த வீட்டையும் 2 டீமா பிரிச்சாங்க. ஒன்னு ரெட்ரோ சினிமா, இன்னொன்னு மாடர்ன் சினிமா. இப்ப 2 டீமுக்கும் ஒவ்வொரு நெக்லஸ் தனியா பாக்ஸ்குள்ள சேஃபா வச்சிருப்பாங்க. அதை திருடுறவங்க தான் வின்னர். ஒருவேளை ஒரு டீம் திருடுறத ஆப்போசிட் டீம்ல யாராவது பார்த்துட்டா அவங்கள தூக்கி ஜெயில போட்டு அடைக்கலாம். சோ 2 டீமுமே எப்படியாவது ஆப்போசிட் டீம் தந்து அந்த நெக்லஸை திருடணும். அப்படி கரெக்டா எந்த டீம் திருடுதோ அவங்க தான் வின்னர். ஒருவேளை 2 டீமுமே சேஃபா வச்சிருக்கோம் அப்படின்ற பட்சத்துல போட்டி வச்சு இங்க நின்னு என்ன யோசிக்கிற? எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இப்படி எடுத்தா போச்சு. எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீம் ஃபுல்லாவே அடுத்த வாரம் வீட்டு தலை போட்டிக்கு போட்டி போடும். எந்த டீம் தோக்குதோ அந்த டீம் டைரக்டா நாமினேட் ஆயிரும். எந்த டீம் கடைசி வரைக்கும் தோக்காம இருக்கோ அந்த டீம் அடுத்த வாரம் நாமினேஷன்ல இருந்து ஃப்ரீ. சோ பத்திரமா பார்த்து சேஃபா ஆடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அந்த டாஸ்கோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம வினோத்துக்கு டிஆர், விக்ரம் பண்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப எம்ஆர் ராதா மாதிரி தான் இருந்துச்சு. பட் அப்பப்போ சிவாஜி கணேசனும் வந்துட்டு போறாரு. யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? அப்புறம் எஃப்ஜேக்கு பல்லனுக்கு பதிலா நல்லன் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா என்ன பண்றது, நீங்க எப்பேற்பட்ட டாஸ்க் கொடுத்தாலும் நாங்க மொக்கையா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னு இத்தனை வாரமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாரமாவது ஏதாவது சிறப்பா பண்ணுவாங்களான்னு பாப்போம். ஃபைனலி ஒரு டாஸ்க் வச்சாங்க. கண்ணை கட்டி காய்கறி பேரை சொல்லுவாங்க. அதை கரெக்டா கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி. அதன்படி மாடர்ன் சினிமா வின் பண்ணிருச்சு. அவ்வளவுதான்ப்பா, இத்தோட நேத்து எபிசோட் முடிஞ்சுச்சு. பாவம்ப்பா நம்ம பிக் பாஸ் குழு இந்த கும்பலை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரி இன்னைக்கும் நிறைய ஸ்கூல் லீவ் அப்படின்னு கேள்விப்பட்டேன். சோ பிள்ளைங்களா ஜாலியா லீவை என்ஜாய் பண்ணுங்க. வெளியே மழையில எல்லாம் போய் விளையாடக்கூடாது. மம்மி டாடி பேச்சை கேட்டு குட் குழந்தைங்களா வீட்லயே இருக்கணும். ஓகே சரி, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.